ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சாமிக்கு பிரசாதம் சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம். இன்னைக்கு கடைசி வெள்ளி, அதனால் சக்கரை பொங்கல் இன்னைக்கு வச்சுருக்கிறேன். இது ரேஷன் பச்சரிசி தான். இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு எடுத்தால் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 1/4 கிலோ வெல்லம் போட்டிருக்கிறேன். நல்ல கொலையை விட்டு நல்லா மதித்து வெள்ளைப்பூ போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு 10 முந்திரி பழம், 10 முந்திரி பருப்பு எல்லாம் நெய்யில் வதக்கி இதில் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இது நெய் மட்டும் ஊற்றிக்கலாம். ஏற்கனவே 1 ஸ்பூன் நெய்யில் வறுத்து போட்டிருக்கிறேன். மறுபடியும் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இனிப்பு, எனக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும். இனிப்பும் நெய் கூட ஊற்றினா நல்ல அமிர்தமாக இருக்கும். நம்ம இதில் சாமிக்கு படைச்சிட்டு தான் நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லோரும் சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வாங்க சாப்பிட. இது ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏலக்காய் பொடி போட மறந்துடுச்சு. இருந்தாலும் கடைசியில் போட்டாலும் வாசனையாக தான் இருக்கும். பொடி தான் திரிச்சு வச்சது. அது போட்டு நம்ம கிண்டிக்கலாம். அடுப்புலாம் ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி ஆகிட்டு கோயில் சக்கரை பொங்கல் மாதிரி நல்ல அம்சமாக வந்திருக்குது. இருக்கட்டும், ஆறட்டும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவல் கொழுக்கட்டை நம்ம பண்ணலாம். இதுக்கு தேவைக்கு ஒரு சின்ன கன்னத்துக்கு 1 கிண்ணம் அவல் எடுத்துருக்கிற வெள்ளை அவல் தான். இது நம்ம மிக்ஸி ஜாடியில் நல்ல கொஞ்சம் பிறுபிறுன்னு நல்லா திரிச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவல் சொன்னேன் இல்லையா, அதை திரிச்சிட்டு வந்திருக்கேன். இது கூட தேங்காய், இது அளவுக்கு தேங்காய் கொஞ்சம் எடுத்து மிக்ஸியில் அடிச்சுட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தேங்காயை இது பண்ணிவிட்டேன். இதில் நம்ம போட்டுக்கலாம். அடிச்சுட்டு வந்துட்டேன், போட்டுக்கலாம். இதோட கொஞ்சமாக தான் நான் பண்ணியிருக்கிறேன். இது எப்படி, இதை ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எதுவுமே கொஞ்சமாக பண்ணி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்துருச்சுன்னா அடுத்தால கொஞ்சம் சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு தகுந்தால நம்ம இப்போ வெல்லம் எடுத்துக்கிறோம். மண்டை வெல்லம். இது கொஞ்சம் நல்ல மாவாக இருக்கணும். அதனால் இப்போ இதுவும் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில். இது பண்ணிட்டு வந்துட்டேன். எவ்வளோ அழகாக மெல்லிசியாக இருக்குது பாருங்கள். கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இது நம்ம கலர் ஒன்றில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது அவல் கொழுக்கட்டை அவிக்கலாம். கசிஞ்சு வச்சுட்டேன். இது சட்டியில் வெண்ணி வச்சுருக்கிறேன், சூடட்டும். நம்ம அதை பிடிச்சிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொழுக்கட்டை அவல் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு. தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம மூடி வச்சுக்கலாம். அவிட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அவிஞ்சோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவல் கொழுக்கட்டை அவிஞ்சிருச்சு. நல்லா இருக்குது பாருங்கள். இது அவிக்கிறது கூட அவசியம் இல்லை. நான் குழந்தைகள் சாப்பிட்றதுனால அவிச்சிருக்கிறேன். இது நம்ம அப்படி பிடிச்சு கூட நம்ம அவல் எப்படி நினச்சி சாப்பிடுவோமோ அப்படியே சாப்பிட்டுக்கலாம். நான் 2 செகண்ட் 3 செகண்டில் நான் அவிச்சு எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொழுக்கட்டை அவிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போது நான் பாக்கெட்டு மாவு தான் எடுத்துருக்குறேன். அணில் பாக்கெட் மாவு, பச்சரிசி மாவு தான் எடுத்துருக்குறேன். இதில் நம்ம வந்து மாவு இலக்கு கொஞ்சம் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் கொஞ்சமாக தான் எடுத்துருக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக ஒரு கப்புக்கு எடுத்துருக்குறேன். இதில் கொஞ்சம் வெல்லம் அடித்தது இருக்குது. நம்ம இதை எல்லாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்குறேன். இதுலேயும் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். வாசனை ஏலக்குடைய நறுமணம் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் போட்டுருக்குறேன். ஒரு ஸ்பூன் நெய் போட்டுருக்குறேன். தேவைக்கு வெல்லம் போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதில் மண்டலம் போட்டிருக்கனால ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இல்லைன்னா அது வந்து ஒரு மாதிரி குழப்பலான்னு ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், மாவுளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பொட்டுலாம் வச்சு பூவெலாம் வச்சாச்சு. இது அவல் கொழுக்கட்டை, இது சக்கரை பொங்கல். இன்றைக்கி இதான் சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சுருக்கிறேன். நெய்வேத்தியம் பண்ணி சாமி கும்பிட போகிறேன். உங்கள் எல்லாத்துக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். எங்களுக்காகவும் வேண்டிக்கிறோம். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வாங்க எல்லோரும் நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லாம். வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.